ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து மீனா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போஸ்ட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் ஆச்சு. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டே கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். ஸோ எல்லோரும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைபரே இல்லை. வெளியே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் கழித்து இன்றைக்கி தான் அம்மாவை பார்க்க போகிறேன். அம்மா வீட்டில் இன்றைக்கி ஒரு சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷன். எங்கள் ஐயம்மா ஐயப்பாவுக்கு சாமி கும்பிட்றாங்க. ஸோ இன்வைட் பண்ணியிருக்காங்க. நானும் என் பொண்ணும் கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குல்ல? சென்னை, சிங்கார சென்னை அழகாக இருக்குல்ல? ஷேர் ஆட்டோ ரொம்ப ஸ்பீடாக போகுது. நல்லாவே இருக்குது. வெயில் எப்படி கொளுத்துது பார்த்தீங்களா? இது நேற்று நடந்ததுங்க. ஏப்ரல் 15 சித்திரை 2. ஆனால் இன்றைக்கி சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நேற்று நல்லா வெயில் கொளுத்துச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அது ஐயா, பக்கத்தில் ஐயம்மா படம். ஆக்சுவலாக இன்றைக்கி சாமி கும்பிட்றது ஐயம்மா ஐயப்பாவுக்கு சாமி கும்பிட்றாங்க. சித்திரை 2. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குல்ல? எல்லோரும் வந்திருந்தாங்க. அக்கா மச்சான் வந்திருந்தாங்க. நானும் என் பொண்ணு. என் ஹஸ்பண்ட் வரல, அவர் வீட்டில் தான் இருந்தார். இங்கே அம்மா வீட்டில் அம்மா, அண்ணா, அண்ணி, அண்ணன் பொண்ணு, இவ்வளவே பேர் தான். சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அக்கா, அது அண்ணி, அண்ணன் பொண்ணு. இது அண்ணா. எப்பயும் கொஞ்சம் குட்டீஸ்லாம் வருவாங்க. இந்த இடம் குட்டீஸ்லாம் மிஸ்ஸிங். ஸோ கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால கொஞ்சம் சந்தோஷம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சந்தோஷம். ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து எங்கேயுமே ரொம்ப போகலை. இப்போ தான் வந்திருக்கேன். வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல இங்கே நம்ம அம்மா வீட்டில் அன்னி கையால் சாப்பிட்றப்போ ஒரு சந்தோஷம்தான். அது சூப்பராக இருந்துச்சு. சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊதுபத்தி காட்டுறாங்க. சூப்பராக இருக்குல்ல? நாங்கள் போனதே லேட்டு தாங்க. ஒரு 12 o'clock தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கே வந்துட்டோம். அவ்வளோதான், போனோம் வந்தாச்சு. அவ்வளோதான். அம்மாவை பார்த்தாச்சு, அண்ணா அண்ணியை பார்த்தாச்சு, அக்கா மச்சானை பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல? சாமி கும்பிட்டுக்கோங்க. நானும் கும்பிட்டுக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சூப்பராக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு தேவையானதை செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்பி வந்தேன். டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். கற்பூரம் காட்டுறாங்க. இது அம்மா. அம்மாவுக்கு தான் நான் வரலன்னு ரொம்ப கவலை. ரொம்ப நாள் கழித்து என்னை பார்த்துருக்காங்க. வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது மாடிக்கு வந்தாச்சு. காக்காவுக்கு சாப்பாடு வைக்க. வா காக்கா, சீக்கிரம். காக்கா காக்கா காக்கா, சீக்கிரம் வாங்க. காக்கா வந்து சாப்பாடு எடுக்கிறத ஒரு ஸ்டில் எடுத்துடலான்னு பார்த்தா அது வர மாட்டேங்குது. நீ ஃபோட்டோ நகரு, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுது. சரி, நான் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அது சாப்பிட்டுச்சுங்க. குறும்புக்கார காக்காவாக இருக்குது. இது எங்கள் மம்மியும் நானும். சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோஸ் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 27 பேர் தான் இருக்கீங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.